நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? எனக்காக யாவும் செய்து முடிக்கும், எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கையே குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கையே குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. எதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பி. உங்க கையே குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கையே குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. வேத பகுதி வாசிக்கலாமா? ரூத் 3வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அவன், என் மகனே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றார். இந்த ரூத்துடைய சரித்திரம் நமக்கு நன்கு தெரிந்த பகுதிதான். நகோமியையும் எல்கானாவும் தன் மக்களோன் கிளியன் பிள்ளைகளோடு பெத்லகேமை விட்டு மோவாப் தேசத்துக்கு போகிறார். மோவாப் தேசத்துக்கு போனோடனே கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார். எல்கானா மரித்து போகிறான், மக்களோன் கிளியோன் மரித்து போகிறான். எல்கானா மரித்த உடனே தன் 2 பிள்ளைகளுக்கும் நகோமி திருமணம் செய்கிறாள். அங்குள்ள பிள்ளைகளை ரூத்தும் ஓர்பாலும் அவர்களும் மரித்து போக நகோமி பெத்லேஹேமுக்கு போகும்படியாக எழுந்து புறப்படுகிறாள். பெத்லேஹேம் பஞ்சம் முடிந்து விட்டது என்று சொன்ன உடனே அவள் அங்கிருந்து கிளம்புகிறாள். அப்பொழுது இந்த 2 மருமக்களும் அவளோடு புறப்பட்ட போது, நீங்கள் என்கிட்ட வரண்டா, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லும்போது ஓர்பாள் அழுது முத்தமிட்டு போய்விட்டாள். ரூத்தோ அவளை பற்றி கொண்டு இங்கே வருகிறாள். அன்பானவர்களே, வேத பகுதியிலே இந்த மக்லோன் கிளியோன் எல்கானா நகோமி என்பவர்கள் பெத்தேரை விட்டு மோவாப் தேவன் வெறுத்த தேசமாகிய மோவாப்புக்கு போனார்கள். கர்த்தர் அவர்களை தண்டித்தார். ஆனால் இந்த ரூத்தும் ஓர்பாலும் என்ன செய்தார்கள்? அவர்கள் செய்த தவறுதான் என்ன? பல வேளைகளிலே நம்முடைய சூழலும் எதுக்காக தேவன் இப்படியெல்லாம் நடக்கு, எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குன்னு பல வேளையிலே நாம் இந்த ரூத்தை போல ஓர்பாளை போல நாம் நினைத்திருப்போம்லா. ஆனால் கர்த்தர் ஒரு திட்டம் எடுத்திருந்தாள். ஓர்பாள் போய்விட்டாள், அவளை குறித்து அதன் பொருள் அதோடு முடிந்து விட்டது. ஆனால் ரூத்து கர்த்தரை நம்பி நகோமியை பற்றி கொண்டு பெத்லகேமுக்குள்ளே என்ற மோவாப் தேசத்தின் பாவ தேசத்திலிருந்து கர்த்தருடைய தேசத்துக்கு வருகிறாள். வந்தவளுக்கு எவ்வளவு நன்மை! போவாஸ் அவளுக்கு திருமணமாகி போவாஸ் மூலமாக அவள் வீடு கட்டப்பட்டு இயேசுவின் பிறப்பு சரித்திரத்திலே அவளுடைய பெயரும் இடப்படுது. கர்த்தர் நம்மை இப்படியெல்லாம் பரிசோதிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடப்பது, கஷ்டங்கள் பலவீனங்கள் நம்மை தண்டிப்பது நமக்கு ஒரு நன்மையை கட்டளையிட்டு வச்சிருக்கிறார். அதை சுதந்திரிப்பதற்காகவே நமக்கு இந்த பாடுகள் கஷ்டங்கள். அன்பானுள்ள, அதனால கவலைப்படாதுங்கள். இக்காலத்தை பாடுகள் நினைச்சி கவலைப்படாதுங்க. ஓர்பாளை போல விட்டு விட்டு போய் விடாதீர்கள். ரூத்தை போல கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். அப்பொழுது உங்களுக்கு வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, தர்மியான நாளைக்காக கூட நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா உங்களுடைய தயவுள்ள கரம், உங்கள் கிருபை
கரங்களை தாங்கினதேப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்திலே தருகிறோம் அப்பா. அப்பா, ரூத்தை போல கர்த்தாவே அப்பா, உண்மை பற்றி பிடித்திருக்கிற, உண்மை சார்ந்து நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்திலே தருகிறோம் அப்பா. அவர்கள் வாழ்க்கையின் பாடுகள், கஷ்டங்கள், பலவீனங்கள், இல்லாமைகள் எல்லாவற்றையும் என் தேவன் மாற்றி போடுவீராக, உயர்த்துவீராக கர்த்தாவே, மகிமைப்படுத்துவீராக. சகல கண்களும் அவர்களை கண்டு ஆசீர்வதிக்கும்படியா நீ பெரிய காரியங்கள் நடப்பிப்பீராக. உன்னுடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த நோக்கிலே மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பல ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.